2026 சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தொகுதியை குறிவைத்து அப்பகுதி திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் அடிக்க முயன்ற கோலை இடையில் புகுந்து மறித்து கோலாக்கியிருக்கிறார் வேடச்சந்தூர் திமுக எம்எல்ஏ காந்திராஜன். சினிமா கிளைமாக்ஸ் போல கோல் கைமாறியதன் கதை என்ன விரிவாக பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை டார்கெட் செய்து உடன்பிறப்புகளுக்கு இடையேயான சீட் சண்டை திமுகவில் களைகட்ட தொடங்கியுள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளை திமுகவின் மேலிடத்து குடும்பம் ஆளுக்கு சரிபாதியாக பிரித்து கொண்டு வேட்பாளர்கள் தேர்வில் அதிகாரத்தை செலுத்தி வருவதாகவும், இதில் கட்சியை கண்ட்ரோலில் எடுக்க துடிக்கும் உதயநிதி வசம் 41 தொகுதிகள் இருப்பதாகவும், அதில் தனக்கு தோதாக இருக்கும் திமுக இளைஞரணியை சேர்ந்தவர்களை வேட்பாளர்களாக களமிறக்க பட்டியல் ரெடியாகி வருவதாகவும் அடுத்தடுத்து தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன. விரைவில் திமுகவின் அடுத்த முடியரசனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க உள்ள நிலையில் எதிர்காலத்தில் உரிமை குரல்கள் ஏதும் எழுந்திடாமல் இருக்க முடியரசனின் ஆதரவு வட்டத்தை விரிவடைய செய்யும் திமுக மேலிடத்தின் நகர்வாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுக தலைமையின் இந்த மூவ் அக்கட்சியின் சிட்டிங் எம்எல்ஏக்களை கதிகலங்க வைத்துள்ளதாம். 2026 சட்டமன்ற தேர்தல் சீட்டை டார்கெட் செய்து திமுக மேலிடத்தின் மனதில் இடம் பிடிக்க பல வழிகளிலும் காய்களை நகர்த்தி வருகின்றனர் திமுகவின் சீனியர் உடன்பிறப்புகள். அப்படியொரு சம்பவமாகத்தான் திண்டுக்கல்லில் நடந்தேறியிருக்கிறது பிரம்மாண்ட திருமணம். அதாவது இல்ல திருமண விழாவை சாக்காக வைத்து வேடச்சந்தூர் தொகுதியை நோக்கி பகடையை உருட்டியிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன். அமைச்சர் சக்கரவாணியின் நெருங்கிய ஆதரவாளர் என்பதோடு கரூரில் கோலோச்சி ஆதிக்கம் செலுத்தி வரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் படு நெருக்கமாக இருப்பவர்தான் சாமிநாதன். எந்த அளவுக்கு நெருக்கம் என்றால், செந்தில் பாலாஜி வழக்கில் வேடச்சந்தூர் கொங்கு நகரில் உள்ள சாமிநாதனின் வீடு மற்றும் தோட்டத்து வீட்டில் வளைத்து வளைத்து ஈடி ரெய்டு நடத்தும் அளவுக்கு நெருக்கம். இந்நிலையில்தான் இந்த நெருக்கத்தை நீட்டி இல்ல திருமண விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்தி அதற்கு துணை முதல்வர் உதயநிதியை தலைமை தாங்க வைத்து தடபுடல் ஏற்பாடுகள் மூலம் அவரது ஹார்ட்டில் இடம் பிடிக்க முயன்றார். அதன்படி முண்டியடிக்கும் கூட்டத்தை கூட்டி உதயநிதிக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பில் அவர் எதிர்பார்த்தது போலவே சிலிர்த்து போனார் உதயநிதி. மேடை ஏறியதும் முழுதாக வருவேனான்னு எனக்கே தெரியவில்லை என உதயநிதி வரவேற்பை மெச்சி பேசியது சாமிநாதனுக்கு வேடச்சந்தூர் தொகுதி பார்சல் என்ற ரீதியில் இருந்தது. நினைத்த காரியம் கச்சிதமாக நிறைவடைந்ததை எண்ணி சாமிநாதன் ஆனந்த கடலில் நீந்திக் கொண்டிருக்க அவர் அடித்த கோலை ஃபவுலாக்கியது போல் இருந்தது வேடச்சந்தூர் சிட்டிங் திமுக எம்எல்ஏ காந்திராஜனின் செய்கை. திருமணம் நடந்த அதே நாளில் வேடச்சந்தூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற உதயநிதியின் கால்களில் விழுந்து வணங்கி சாமிநாதனுக்கு கவுண்டர் கொடுத்தார் காந்திராஜன். கிட்டத்தட்ட 60 வயதை கடந்த சீனியராக இருந்தும் கூட கூச்சமே இல்லாமல் சீட்டுக்காக உதயநிதியின் கால்களில் காந்திராஜன் சாஷ்டாங்கமாக விழுந்தது இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே என அனைவரையும் வாய்ப்பிழக்கவே செய்தது. என்னதான் முண்டியடிக்கும் கூட்டத்தை கூட்டி சாமிநாதன் உதயநிதிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்திருந்தாலும்
அதை தூக்கி சாப்பிடும் அளவிற்கு காந்திராஜன் மட்டையாக மடிந்து காலில் விழுந்து விசுவாசத்தை காட்டியது ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்டாகவே பார்க்கப்படுகிறது. இப்படி சாமிநாதன் அடிக்க முயன்ற கோலை இடையில் புகுந்து காந்திராஜன் கோல் அடித்திருக்கும் நிலையில் வேடச்சந்தூரில் திமுகவின் நாற்காலி சண்டை களம் 8 அதலகலப்பட தொடங்கியுள்ளது.